இப்போ ஒரு குழந்தைய ஒரு அம்மா அடிக்கிறாங்க. அம்மான்னு வேணாம். யாரோ அடிச்சுட்டாங்க. அடிச்ச வேகமும், குழந்தை வீர்ன்னு கத்துற சத்தமும் தான் நமக்கு உரைக்கும். ம். இவங்க ஏன் அடிச்சாங்கன்ற கேள்வியே இருக்காதுங்க. என்ன பண்ணியிருந்தா அவ அடிச்சிருப்பா? தேவையில்ல எங்களுக்கு. அப்பா! பளிச்சுன்னு இருந்தது. அப்பா! பயங்கரமா இருந்தது. அந்த ஃபீல வந்து குடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க கதைகள்ல. ஸோ அப்படி கதைகள்ல வந்து எ வந்தா, ஓங்கி அடிச்சா, அடிச்ச உடனே அவன் பேசினான் டயலாக் பேசினோனே திரும்பி 4 டயலாக் பேசிட்டு போயிட்டே இருந்தா. "சூப்பர்யா!" அப்படின்னுவாங்க. பாவம் எதுக்காக வந்தா? அவ வாழ்க்கையில என்ன பாதிக்கப்பட்டிருப்பா? அத காமிக்கிறதுக்கு நேரமே இல்ல மீடியால. ஏன்னா, கதை வந்து ஒரு மெயினா ஒரு 2 கேரக்டர யா. வச்சு போகும்போது, அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ற கேரக்டரா தான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குமே தவிர, நெகட்டிவாவே சப்போர்ட் பண்ற கேரக்டரா இருக்குமே தவிர, இந்த கேரக்டருக்கு ஒரு நியாயம் படங்கள்ல உண்டு. யா. பிகாஸ் இட்ஸ் ஒன்லி 2 1/2, 3 ஹவர்ஸ் மூவிங்கிறனால, இப்ப வெப் சீரிஸ்லயும் இருக்கு.